வணக்கம், வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம். திஸ் இஸ் த தேர்ட் லெக்சர். இதுதான் அக்ரிகல்ச்சர் யூனிட்ல தேர்ட் லெக்சர்ரா. சிபிஎஸ்இ 10 ஜியோகிராஃபி சாப்டர் 4 அக்ரிகல்ச்சர் யூனிட்ல திஸ் இஸ் அவர் தேர்ட் லெக்சர். சரி சார், இந்த தேர்ட் லெக்சர்ல நம்ம என்ன சார் படிக்க போறோம்? we are going to study about the crops other than cereals. ஃபுட் கிராப்ஸ்ரா. ஆனா இது சீரியல்ஸோ கிரெயின்ஸோ கிடையாது. கிரெயின்ஸ் இல்லாத ஃபுட் கிராப்ஸ் பத்தி படிக்க போறோம். அண்டர் 5 மேஜர் ஹெட்டிங்ஸ்: sugarcane, oil seeds, tea, coffee and horticultural crops. sugarcane, oil seeds, tea, coffee and horticultural crops. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாக்கனா. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே we are studying about sugarcane. sugarcane is a tropical or subtropical crop. சார் tropical அப்படினா என்ன சார்? tropicalனா பயங்கரமா மழை பெய்யும், அதே நேரத்துல there will also be a lot of heat. சூரியனும் நல்லா இருக்கும், மழையும் நல்லா பெய்யும். அப்படி இருந்தா டிராபிக்கல் அல்லது சப்ட்ராபிக்ஸ் அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிராப் தான் sugarcane. In fact, India is the second largest producer of sugarcane next to Brazil. எல்லா கன்சென்சஸ்மே இந்த இடத்துல 2008 with respect to சொல்றேன். அப்ப 2008ல India is the second largest producer after Brazil. சரி சார், what are the different climatic conditions does sugarcane need? sugarcaneக்கு எப்படிப்பட்ட climate conditions வேணும்? sugarcane needs hot and humid climate. ஆமாப்பா, tropical or subtropical crop னு சொல்லியாச்சு. அப்ப ஹாட்டாவும் இருக்கணும், there needs to be a lot of sun. அதே நேரத்துல மழையும் பயங்கரமா பெய்யணும். டெம்பரேச்சர் 21 to 27 டிகிரி சென்டிகிரேட் வேணும். மழை 75 to 100 சென்டிமீட்டர். இதுக்கு முன்னாடி மழைய பத்தி ரெண்டு கிராப்ல பார்த்திருக்கோம். எதை பத்தி பார்த்திருக்கோம்? ரைஸ், ஹை ரெயின்ஃபால் greater than 100 centimeters annual rainfall. wheat 50 to 75 centimeters of annual rainfall. Right, what about sugarcane? sugarcane 75 to 100. sugarcane 75 to 100 centimeters of annual rainfall. சரி சார், அதே நேரத்துல இரிகேஷன் வந்து தந்துக்கலாம். எந்த மாதிரி இடங்கள்ல? லோ ரெயின்ஃபால் ஸ்பேசஸ்ல you can irrigate them and use it for sugarcane production. low rainfall regions la you can irrigate them and use it for sugarcane production. sugarcane grows in a variety of soils. இந்த soil la sugarcane கிடையாது, எல்லா soilலயும் sugarcane எல்லாம் வளரும். சரி சார், sugarcane எதெல்லாம் அதோட sources சார்? என்னவெல்லாம் sugarcaneல இருந்து செய்யலாம்? you can make sugar. நம்ம சாப்பிடுறோம்ல வெள்ளை சக்கரை, அது sugarcaneல இருந்து தான் செய்யறாங்க. அது இல்லாம கர்னா சார் வெல்லம் என்ன செய்யறாங்க? ஜாகரி, கர்ரார் ஜாகரி sugarcaneல இருந்து தான் செய்யறாங்க. சார் மொலாசஸும் sugarcaneல இருந்து தான் செய்யறாங்க. sugarcane பிழிஞ்சு அதுல இருக்கிற சாரெல்லாம் எடுத்த பின்னாடி, sugarcane பிழிஞ்சு அதுல இருக்கிற சாரெல்லாம் எடுத்ததுக்கு பின்னாடி மிச்சம் இருக்கிறதுக்கு பேரு மொலாசஸ். மொலாசஸ் is used for production of ethanol. ethanol இருக்குதா? ethanol என்னது? நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கிறோமா? let me write the formula of ethanol here. ethanol அப்போ C2H5OH. அப்போ இந்த எத்தனால எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க? மொலாசஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. when you study higher chemistry, higher secondary chemistry ல how are you going to produce ethanol from molasses is a separate question. how are you going to produce ethanol from molasses is a separate question. right, va let us continue, let us get back into the subject. major sugarcane producers are யாரு? மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா. சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? பக்கம் இருக்கு பாரு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா. இந்த இடம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா மீட் பண்ற இடம் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் sugarcane production. in fact, manufacturing industries-ல ஒரு question இருக்கு. why is sugarcane production concentrated around the Maharashtra region? அப்படின்னு அங்க sucrose content ஹையா இருக்கு, cooperative இருக்குன்னு அந்த யூனிட்ல நம்ம படிச்சுக்குவோம். but anyway, just to connect the units, நான் திருப்பி சொல்றேன். sugarcane எங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்றோம்? மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா. ரைட் சார், வேற எங்கெல்லாம் சார் sugarcane நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க? பீகார், பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு and other places. பீகார், பஞ்சாப், ஹரியானா and other places. சரி, what about oil seeds sir? sugarcane பத்தி தெளிவா இருக்கேன். what about oil seeds? oil seeds டச் பண்ணினா 2008ல
groundnut seed productionல 2008ல groundnut seed productionல India is the second largest producer. அதே மாதிரி 12% of the total cropped area இந்தியால இருக்கிற 12% ஏரியா is cultivating என்னது கல்டிவேட் பண்ணுது ஆயில் சீட்ஸ் இந்தியால இருக்கிற 12% of entire agricultural production area is used for cultivating oil seeds cultivation யூஸ் பண்றாங்க okay இதுல groundnut is very very important it accounts for half of all oil seeds produced in India இந்தியால ப்ரொடியூஸ் ஆகுற மொத்தத்துல பாதி ஆயில் சீட் என்ன கடலை நிலக்கடலை ரைட் அப்போ இந்தியால அதிகமா என்ன ஆயில் யூஸ் பண்றோம் கடலை என்ன யூஸ் பண்றோம் சரி சார் groundnut what type of crop is groundnut sir K groundnut is a kharif crop ஞாபகம் வச்சுக்கோ groundnut is a kharif crop G K groundnut is a kharif crop G K சரி ரைட் அடுத்தது what about linseed and mustard sir சார் linseed அப்படினா இதுக்கு பேர் என்ன சார் தமிழ்நாட்டுல எல்லாம் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றாங்க இதுக்கு பேர் flax seeds னுபாங்க இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க FLAX flax seed இதோட ஆயில் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றோம் மஸ்டர்ட்னா என்ன சார் மஸ்டர்ட் அப்படினா கடுகெண்ணெய் மஸ்டர்ட் அப்படினா என்னடா கடுகெண்ணெய் அப்ப linseed and mustard யூஸ் பண்றோம் கடுகெண்ணெய் they are rabi crops R for rabi எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது மிஸ்டர் MR mustard rabi சரி அடுத்தது வா sesame அப்படினா என்ன சார் ஃபர்ஸ்ட் sesame அப்படினா sesame அப்படினா என்னடா எள்ளு அப்ப sesame seeds ஒரு வெரைட்டியான சீட்ஸ் எப்படி சார் நார்த் இந்தியால kharif சவுத் இந்தியால rabi நார்த் இந்தியால kharif சவுத் இந்தியால rabi அப்ப sesame எள்ளு ஒரு வெரைட்டியான சீடு நார்த் இந்தியால kharif மேலக்கே கீழ சரி இப்ப லாஸ்ட் கேஸ்டர்னா என்ன சார் தமிழ்ல கேஸ்டர்னா ஆமணக்கு ரோட்டோரத்துல எல்லாம் நிறைய வளரும் சாமி கேஸ்டர் ஆமணக்கு இதுல சயின்டிபிக் நேம் ஆமணக்கு என்ன தெரியுமா ஜிசைபஸ் ஜுஜுபா பேர் வெரைட்டியா இருக்குது பாரு ஜிசைபஸ் ஜுஜுபா பாட்டனில சரி காமெடியான பேரு ஜிசைபஸ் ஜுஜுபா சரி வா கேஸ்டர் அப்படின்னா என்னது ஆமணக்கு கேஸ்டரை K and R கேரிஃபாவும் வளர்த்தலாம் ரேபையாவும் வளர்த்தலாம் ஆமணக்கு கேரிஃபாவும் வளர்த்தலாம் ரேபையாவும் வளர்த்தலாம் ரைட் சார் இதுல யூஸ் என்ன சார் ஆயில் சீட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த ஆயில் சீட்ஸ் ஆர் எடிபிள் நீ நிலக்கடலையை வேக வச்சு சூப்பரா சாப்பிடுறதுல ரைட் so most of the oil seeds are edible they are converted into oil and used as a cooking medium மிச்சத வந்து வேக வைக்கிறதுக்காக ஆயிலை யூஸ் பண்றோம் and oil is a very important raw material oil seeds are a very important raw material எதுக்கு சார் raw material soapsல யூஸ் பண்றோம் cosmeticsல யூஸ் பண்றோம் ointmentsல யூஸ் பண்றோம் soaps cosmetics ointmentsல oil seeds are an important raw material ஆச்சா அடுத்த டாபிக் போலாமா சோ இதுல வேற என்னெல்லாம் சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் எதுக்கு ஆயில் சீட்ஸ்க்கு கிரவுண்ட்நட் சொல்லலாம் இது மஸ்டர்ட் என்ன கடுகு சொல்லலாம் கோகனட் சொல்லலாம் செசமே எள்ளு சொல்லலாம் சோயா பீன்ஸ் கேஸ்டர் ஆமணக்கு காட்டன் சீட்ஸும் சொல்லலாம் லின்சீடுக்கு வந்து ஆலி விதைன்னு ஒரு பேர் இருக்கு ஆலி விதை ஆனா இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் லின்சீடை யூஸ் பண்றோம் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றோம் சன்ஃப்ளவர் யூஸ் பண்றோம் இப்ப நிறைய சன்ஃப்ளவரையும் ஆயிலா மாத்தி சன்ஃப்ளவர் ஆயிலா யூஸ் பண்ணலாம் சரி சார் ப்ரொடக்ஷன் ஆயில் சீட்ஸ் பத்தி சொல்லுங்க சார் குஜராத் தான் 2012 ஹையஸ்ட் ப்ரொடியூசர் எங்க இருக்குது இந்த கார்னர்ல இருக்கிற குஜராத் 2012 ஹையஸ்ட் ப்ரொடியூசர் அடுத்து எங்க ஆந்திர பிரதேஷ் இங்க இருக்கிற ஆந்திர பிரதேஷ் நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் தமிழ்நாடு குஜராத் அதுக்கு கம்மியா யாரு ஆந்திர பிரதேஷ் அதுக்கு கம்மியா யாரு தமிழ்நாடு இப்படிதான்ப்பா ஆயில் சீடு ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது சரி சார் அடுத்த டாபிக் என்ன சார் பார்க்க போறோம் we are going to study about tea is a very important beverage crop in India it is done using plantation agriculture அப்படினா என்னன்னு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லெக்சர்ல பார்த்துட்டோம் ரைட் அப்ப tea is an important beverage crop it is grown using plantation agriculture 2008ல tea is the India is the third largest producer after China and Turkey 2008ல India is the third largest producer of tea after China and Turkey சரி சார் டீக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வேணும் வளர்றதுக்கு it needs
டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கிளைமேட். டிராபிக்கல்னா என்ன? நல்ல மழையும் பெய்யணும், வெயிலும் சுள்ளுன்னு அடிக்கணும். சரி, இட் நீட்ஸ் டீப் ஃபர்டைல் வெல் ட்ரைன்டு சாயில். நல்ல ஆழமா ஃபர்டைலா இருக்கணும், நிறைய நியூட்ரியன்ஸோட இருக்கணும். வெல் ட்ரைன்டு சாயில். வெல் ட்ரைன்டுனா என்ன சார்? மழை தண்ணி நிக்க கூடாது. அதனாலதான் டீ கிராப்ஸ் ஆர் யூசுவலி grown இன் ஹில் ஸ்டேஷன்ஸ். கரெக்டா இல்லையா? நீ மூணாறு போ, எங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா இங்க டீ எஸ்டேட் இருக்குங்கிறாங்களா? ரைட். ஏன் அங்க டீ எஸ்டேட் இருக்குது? தேர் ஹில்லி பிளேசஸ். மழை பெஞ்சா என்ன பண்ணும்? அப்படியே வலிஞ்சு ஓடிரும். அதுக்கு பேர் என்ன? வெல் ட்ரைன்டு சாயில். சரி சார், வேற என்ன? the soil needs to be rich in humus and organic matter. humus organic matterலாம் நிறைய இருக்கணும், நிறைய சத்து இருக்கணும். you need warm moist frost free climate. climate எப்படி இருக்கணும்? வார்மா இருக்கணும், moist ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். frost free, பனி பெய்ய கூடாது, பனி நிலத்தை இறுக்கீர கூடாது. frost free climate எப்படி? த்ரூ அவுட் தி இயர், வருஷம் ஃபுல்லா ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கிளைமேட். அதுக்கப்புறம் frequent showers distributed periodically throughout the year. மழை எப்படி இருக்கணும்? frequent showers, அப்ப பேஞ்சிக்கிட்டே இருக்கணும். distributed periodically throughout the year, வருஷம் ஃபுல்லா லேசா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி பேஞ்சா மட்டும்தான் டீ லீவ்ஸ், டெண்டர் டீ லீவ்ஸ், டீ லீவ்ஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா சரி சாஃப்டா இருக்கும்டா, அந்த டெண்டர் டீ லீவ்ஸ் வரும். அந்த டெண்டர் டீ லீவ்ஸ் மட்டும் பறிச்சு தான் என்ன பண்றாங்க? ப்ராசஸ் பண்ணி டீ பவுடர் நீ குடிக்கிறீல அத செய்யறாங்க. சரி, அப்ப வாட் ஆர் த நீட்ஸ்? டிராபிக்கல் சப்டிராபிக்கல் கிளைமேட். டீக்கு டிராபிக்கல் சப்டிராபிக்கல் கிளைமேட், ரிச் இன் ஹியூமஸ் ஆர்கானிக் மேட்டர், வார்ம் மாய்ஸ்ட் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கிளைமேட் அண்ட் frequent showers distributed throughout the year for the tea leaves. என்ன tea leaves? tender tea leaves to grow. சரி சார், வேற என்ன சார் டீக்கு தேவை? abundant cheap and skilled labor தேவை. பெரிய எஸ்டேட்டா மேனேஜ் பண்றதுக்கு அதிகப்படியான சீப்பாவும் ஸ்கில்டு லேபரும் தேவை. சரி சார், யார் யாரெல்லாம் சார் மேஜரா டீ ப்ரொடியூஸ் பண்றாங்க? டீ ப்ரொடக்ஷன் யார் யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீ ப்ரொடக்ஷன் யார் யார் பண்றாங்கன்னா, அசாம்ல டார்ஜிலிங் ஹில்ஸ் அண்ட் ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட்ல டீ நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது இல்லாம எங்கெங்கெல்லாம்டா ப்ரொடியூஸ் பண்றாங்க? தமிழ்நாட்டுல ஆப்வியஸ்லி there are lot of hill stations. எல்லா இடத்துலயும் டீ தோட்டம் போட்டிருப்பாங்களா? அடுத்தது தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஹெச்பி, ஹிமாச்சல் பிரதேஷ், இந்தியாவோட கழுத்துக்கிட்ட இருக்கா இல்லையா? இட் ஹாஸ் a lot of hill stations. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டீ ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரைட். ஆந்திர பிரதேஷ், உத்தராகண்ட், மேகாலயா. ஆந்திர பிரதேஷ், உத்தராகண்ட், மேகாலயா. திருப்பியும் சொல்றேன், டீ எங்க இருக்கும்? ஹில்ஸ்ல இருக்கும். எந்தெந்த ரீஜியன்ஸ்ல எல்லாம் நிறைய ஹில்ஸ் இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளால இருக்குது. அதுக்கு மாதிரி அசாம் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டீ. ரைட் சார், டீயை பத்தி ரத்தன தெளிவா படிச்சாச்சு. அடுத்தது எது சார் படிக்க போறோம்? we are going to study about coffee. we are going to study about coffee. காஃபில இந்தியா is producing 3.2% of the world's total coffee in the year 2008. 2008ல உலகம் பூரா பண்ண காஃபி, ப்ரொடியூஸ் பண்ண காஃபில நம்ம 3.2% ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்தியன் காஃபி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் குவாலிட்டி. நம்ம இந்தியன் காஃபி குவாலிட்டி அடிச்சுக்க ஆளுகளே கிடையாது. சரி சார், அப்பேற்பட்ட குவாலிட்டினா எங்க சார் இந்த சீட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க? யமன்ல இருந்து அரபிகா அப்படிங்கிற வெரைட்டி சீட்ஸ், யமன்ல இருந்து அரபிகாங்கிற வெரைட்டி சீட்ஸை இந்தியால ப்ரொடியூஸ் பண்றோம். சரி, யாரு சார் மேஜர் காஃபி ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா? ரொம்ப சிம்பிள்டா, அத்தனையுமே சவுத் இந்தியா தான். நில்கிரி ஹில்ஸ். என்ன ஹில்ஸ்? நில்கிரி ஹில்ஸ். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. கேம் வரைக்கும் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. சவுத் இந்தியா வந்துடுற கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாமே நில்கிரி ஹில்ஸ்ல எல்லாமே மேஜர் காஃபி ப்ரொடியூசர்ஸ். நல்லா கவனி, மேஜர் காஃபி ப்ரொடியூசர்ஸ் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, நில்கிரி ஹில்ஸ். சரி சார், காஃபியை நடத்தி முடிச்சுட்டீங்க. let us try to study about horticultural crops. ஹார்டிகல்ச்சர்னா என்ன சார்? ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட் ப்ரொடக்ஷன், வெஜிடபிள் ப்ரொடக்ஷன்லாம் பண்றாங்க இல்லையா? they come under horticulture. they come under horticulture. சரி, இந்தியா is the second largest producer of fruits and vegetables. அப்ப first largest யாரு சார்? சைனா. so India is the second largest producer of fruits and vegetables after China. so it is producing 30% of வேர்ல்ட்ஸ் வெஜிடபிள்ஸ். உலகத்துல இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம்? 13% வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். சரி, ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்ல we are going to look at some very very famous crops. very very famous crops. ரைட், படிக்கலாமா? மேங்கோஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. ஞாபகம் வச்சுக்கோ, மேங்கோஸ், எம் எம், மேங்கோஸ் ஆஃப் மகாராஷ்டிரா.
மேங்கோஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பட் மேங்கோஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. வேற என்ன சார் ஞாபகம்? பனானாஸ் எங்கடா ஃபேமஸ்? கேரளா, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. அப்ப பனானாஸ் எங்க? கேரளா, தமிழ்நாடு. வேற என்ன சார்? லிச்சி அண்ட் குவாவா, யூபி அண்ட் பீகார். எது? லிச்சி அண்ட் குவாவா, யூபி அண்ட் பீகார். வாட் நெக்ஸ்ட் சார்? பைனாப்பிள்ஸ். டேக் குவாவானா என்னன்னு கேட்றாத, கொய்யாப்பழம். ரைட். pineapples of Meghalaya is very famous for its pineapples. வேற என்ன சார்? pears of Andhra Pradesh and Telangana. pears எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க? ஆந்திர பிரதேஷ். pears என்ன? பேரிகா டைப் ஃப்ரூட். pears of Andhra Pradesh and Telangana. apples and apricots of Jammu and Kashmir and Himachal Pradesh. apples and apricots of Jammu and Kashmir and Himachal Pradesh. apricots என்ன சார்? பாதாம் டைப் ஃப்ரூட். பாதாம் டைப் ஃப்ரூட். ரைட். India is an important producer of a lot of vegetables. என்ன vegetables sir India அதிகமா produce பண்றாங்க? We are producing peas, cauliflower, onion, cabbage, tomato, brinjal and potato. இதெல்லாம் நம்ம தான் மேஜரா ப்ரொடியூஸ் பண்றோம். எது? peas, cauliflower, onion, cabbage, potato, brinjal and tomato. இத்தனை நம்ம தான் மேஜரா ப்ரொடியூஸ் பண்றோம். That's more or less the end of this particular lecture. சரி சார், இதுல நான் எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது? எந்த இடத்தை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது? சுகர் கேனோடைய இது படிச்சுக்கோ தங்கம். சுகர் கேனோட நீட்ஸ் தெளிவா படி. மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. டீ மேஜர் ப்ரொடியூசர்ஸ், காஃபி மேஜர் ப்ரொடியூசர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேற என்ன சொல்லலாம்னா ஓவர்வியூ ஹார்டிகல்ச்சர் பத்தி பாத்துக்கோ. ஓவர்வியூ ஹார்டிகல்ச்சர் பத்தி பாத்துக்கோ. அதே மாதிரி கிரவுண்ட்நட்னா ஜிகே, கிரவுண்ட்நட் கேரிஃப் கிராப். அடுத்தது என்ன? இது மஸ்டர்ட் ராபை கிராப். எம்ஆர் மிஸ்டர் மஸ்டர்ட் ராபை கிராப். செசமே நார்த் இந்தியால எது? கேரிஃப். சவுத் இந்தியால ராபை, காஸ்டர். போத் கேரிஃப் அண்ட் ராபை கிராப். இத கான்சென்ட்ரேட் பண்ணி படி. You will get good marks. Okay, cheers and thank you for listening to my lecture. lecture பிடிச்சிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளை பத்தி பேசு, subscribe பண்ணு, click the bell icon obviously. Yeah, let us grow together. Cheers and thank you. Gana, hope to meet you in the next lecture. Cheers and thank you.